வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 5. வசுந்தராவின் பங்களாவில் வேலை பார்த்த ஆட்களிடையே ஒற்றுமை நிலவியது என்று சொல்லிவிட முடியாது. கார் ஓட்டுகிறவரை கண்டால் தோட்டக்காரனுக்கு பிடிக்காது. சமையல்காரர் குப்புசாமியை கண்டால் வேலைக்காரி முகத்தை இறுக்கிக் கொள்வாள். இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஓர வஞ்சனை. டிரைவருக்கு நல்லா சந்தானமாட்டம் காப்பி கலந்து தரார். எனக்கு கழிநீர் போல ஒரு காப்பி முணுமுணுப்பாள். ரத்னாவை கண்டால் யாருக்குமே பிடிக்காது. வீட்டுக்கு அம்மாவின் அதிகாரம் ஒரு பங்கு என்றால் ரத்னாவின் அதிகாரம் 10 மடங்காக இருந்தது. அந்த பங்களா தன்னுடையது போல அவள் ஆட்களை அகங்காரமாக ஏவி கொண்டிருந்தாள். குப்புசாமிக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. காலத்தில் கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் அடிபட்டிருக்கணும். அப்போதான் ஒரு நிதானம் ஏற்படும். கல்யாணம் கட்ட தவறிவிட்டதாலே தான் இந்த சிடுமூஞ்சித்தனம். காலையில் நான் எழுந்தால் நேர பூஜை அறைக்கு ஓடி விநாயகரை பார்த்து கும்பிடு போட்டுவிட்டு தான் வேலையை துவங்குவேன். தப்பி தவறி இந்த அம்மா முகஞ்சிலை முழிச்சிட்டோனோ, போச்சுடா. அன்னை முழுக்க எனக்கு எஜமானியம்மா கிட்ட நிறைய திட்டுக்கள் கிடைக்கும். இல்லாட்டு பின்கட்டு வராந்தாளியே தடுக்கி விழுந்து முட்டிக்காலில் அடிபட்டு நாள் முழுவதும் நொண்டி கொண்டிருப்பேன். அப்படி ஒரு ராசி அந்த அம்மாளுக்கு. தோட்டத்தில் பூத்து செறியும் சிவப்பு கொன்றை மரத்தடியில் நின்று கொண்டு வாய் நிறைய வெற்றிலை பாக்கை குதிப்பிக்கொண்டு எஜமானியின் கண்களில் படாதவாறு ஒதுக்குப்புறமாக ஒரு குழியில் அவ்வப்போது எச்சிலை குப்பிக்கொண்டு தோட்டக்காரனிடம் வம்பளந்து கொண்டிருப்பார். ரத்னாவுக்கும் குப்புசாமியை கண்டால் ஆகாது. தான் பீமனுடைய பரம்பரைன்னு நினைப்பு. முந்திரி பருப்பு நிறைய வேணும்னு அடம் பண்ணுறார் மனுஷன். அதை வறுத்து பொங்கலில் போடுகிறாரே. பசியை பாதியை தன் வயிற்றில் போட்டு கொள்கிறாரோ. ஜாமான்கள் விற்கிற விலையில் நெய்யையும் பாலையும் கண்டபடி செலவழிக்கிறார். கொஞ்சம் கூட சிக்கனம் கிடையாது. ரொம்பவே பண்டங்களை பாழடிக்கிறார். அவர் காது பட தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு நடப்பாள். எலியும் பூனையுமாக வீட்டுக்குள் உழவி கொண்டிருக்கும் வேலையாட்கள் அனைவரும் அம்மாவின் கார் கேட்டி தாண்டி கொண்டு உள்ளே வருவதற்குள் கப்சிப் என்றாகி விடுவார்கள். யார் மேலேயும் கோல் சொல்ல துணிச்சல் இருந்ததில்லை. வசுந்தரா வேலையாட்களுடன் சமமாக நின்று வெம்பு தும்பிகளை விசாரிக்கும் ஆசாமி இல்லை. அவள் தன் எஜமானி பீடத்திலிருந்து ஒரு நாளும் அசைந்து கொடுத்தவள் இல்லை. அன்று மாலை வீடு திரும்பிய வசுந்தரா குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தேநீர் கூட அருந்தாது வெளியே புறப்பட்டு விட்டாள். பிரிண்டட் சில்க் புடவையில் கிளம்பிய அம்மாவை கண்டதும் குப்புசாமிக்கு புரிந்து விட்டது. எஜமானி அம்மாள் ஏதோ ஒரு விழாவில் கலந்து கொள்ள புறப்படுகிறாள். தொண்டையை செருமி கொண்டு பின்னால் வந்து நின்ற அவரை கடுமையாக திரும்பி பார்த்தாள். இரவு சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். வழக்கம் போல் சுக்கா ரொட்டியும் சப்ஜியும் செஞ்சுடுங்கோ. சமயுக்தா கீழே வந்ததும் காஃபி டிஃபன் கொடுங்கோ. இரவு 8 மணிக்குள் திரும்பி விடுவேன் சொல்லிவிட்டு பாதணிகள் ஒலிக்க வேகமாக வரவேற்பறையை தாண்டி வராந்தாவில் நடந்து படிகளில் இறங்கி வாயிலில் தயாராக நின்ற தனது காரில் ஏறிக்கொண்டாள். பென்ஸ் தோட்டத்தில் நின்று புறப்பட்டு கேட்டை தாண்டி சாலைக்குள் மறையும் வரை பார்த்துவிட்டு நிதானமாக பெருமூச்சு விட்டார் குப்புசாமி. அன்று அவர் சமயுக்தாவுக்கு பிடித்தமான டிஃபன்களை செய்திருந்தார். எஜமானி அம்மாள் கூட சாப்பிட உட்கார்ந்து விட்டிருந்தால் ஒரு வடை போதும். ஜாமனில் பாதி தின்னு இனிப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது என்று குறுக்கிட்டு மகளை கட்டுப்படுத்தி இருப்பாள். குப்புசாமி எஜமானி மீது உள்ளூர கொஞ்சம் எரிச்சல் உண்டு. வயசையும் வியாதிகளையும் நினச்சி எஜமானி தன் வயிற்றை சுருக்கி கொள்ளட்டும். ஆனால் பாவம் இளம் பெண் குழந்தை சமயுக்தா. அவளது உணவுக்கு கட்டுப்பாடு ஏன் விதிக்கணும்? நல்ல வேளை அம்மா வெளியில் புறப்பட்டு போய்விட்டாங்க. சமயுக்தாவை உட்கார வைத்து தமது தயாரிப்பில் மகிமையை அவள் உணரும் வண்ணம் ஜாமுனையும் தயிர் வடையையும் பரிமாறி உபசரிக்க ரொம்ப ஆசைப்பட்டார். பாப்பா, இன்னொரு ஜாமுன் போட்டுக்கம்மா, உனக்காக செஞ்சேன் என்று உரிமையோடு உபசரிக்க ஆசைப்பட்டார். அவர் ஒருவர்தான் அவளை பாப்பா என்று அழைக்கும் சலுகை பெற்றிருந்தார். சிறு வயதிலேயே அவளது பாட்டன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்து விட்டவர். நீண்ட நாள் உழைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கை மிக்க விசுவாசமுள்ள வேலையாள் என்ற தகுதியை பெற்றவர். சமயுக்தாவை குழந்தை பருவத்திலேயே தூக்கி கொஞ்சி வளர்க்க உதவியவர் என்ற உரிமை. மற்ற எல்லோரும் சின்னம்மா என்று அழைத்த போது அவர் மட்டும் அவளை பாப்பா என்று கூப்பிட்டு உள்ளூர்
உள்ளூர பெருமையில் பூரித்து போனார். வசுந்தராவுக்கு அது பிடிக்காத சங்கதி தான். ஆனால் அவரை போன்ற பொறுப்பான சமையலால் இன்னொருவர் லேசில் கிடைக்க மாட்டாரே. தொலையட்டும். திருமணமானவுடன் சிறிது காலத்திற்குள்ளே மனைவி இழந்தவர், உற்றார் உறவினர் என்று யாரும் கிடையாது. அவர்கள் வீடே கதி என்று இது நாள் வரை கிடந்தார். இப்போது தள்ளாத வயது. சம்யுக்தாவை பாப்பா என்று கூப்பிடட்டும். அதற்கு மேல் அதிகம் பிரசித்தனமான சொந்தம் கொண்டாட அனுமதிக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அதனால்தான் சாப்பிடும்போது அவர் அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா என்று பவ்யமாக கேட்டால் கூட பார்வையால் அவரை சுட்டாள். முகத்திலே சிறிதும் சிரிப்பின்றி கடுகடுவென்று இருந்தாள். குளித்துவிட்டு மேக்ஸி அணிந்து கொண்டு மாடிப்படிகளில் துள்ளி இறங்கி வந்த சம்யுக்தாவை பார்த்து பெரிதாக புன்னகைத்தார் குப்புசாமி. சாப்பாட்டறை ஜன்னல் திரைச்சீலையை சற்று விலக்கி தோட்டத்தை பார்த்ததும் அவரது துணிச்சல் அதிகமாகியது. அவரது பரம விரோதியான ரத்னா ஒரு பூக்கூடையுடன் மல்லிகை முட்டைகளை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். ரத்னா தோட்டத்திற்குள் புகுந்தால் லேசில் உள்ளே வரமாட்டாள் என்பது அவருக்கு தெரியும். தோட்டக்காரன் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றினானா, தென்னை மரத்தில் எத்தனை காய்கள், கிச்சிலி மரத்தில் எத்தனை பிஞ்சுகள் என்று ஊன்றி கவனித்தபடி வளைய வந்து கொண்டிருப்பாள். அந்த பங்களா அவளுடையது என்ற நினைப்பு. வீட்டுக்குள் இருந்தால் வினாடிக்கு ஒரு தரம் சமையலறை பக்கம் எட்டி பார்த்து சாம்பாரில் உப்பு போட்டோமோ இல்லையா என்று அவரை குழம்பும்படி ஏதாவது கேள்வி கேட்டு வதைத்து கொண்டிருப்பாள். கொஞ்ச நேரம் ரத்னா தோட்டத்தில் இருந்து தொலையட்டும் எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டார். இன்று அம்மாவும் வீட்டில் இல்லை என்பது அவருக்கு உற்சாகத்தை தந்தது. சம்யுக்தாவிடம் சகஜமாக பேசி தமது தயாரிப்புகளை பரிமாறி உபசரிக்க முடியுமே. பாப்பா, இன்றைக்கி டிஃபன் நல்லா அமைஞ்சிருக்கு. சும்மா பயப்படாமல் வேண்டிய மட்டும் சாப்பிடமா கனிவாக சொல்லிக்கொண்டு தாம் தட்டில் சுமந்து கொண்டு வந்தவைகளை அவள் முன் மேஜை மீது வைத்தார். இதென்ன இது? 3 ஜாமுன், 2 பெரிய தயிர் வடை. ரொம்ப அதிகம் தாத்தா என்றாள் அவள். அவர் எப்படி அவளை பாப்பா என்று சொந்தம் கொண்டாடி அழைத்தாரோ அதே போல அவளும் சின்ன வயதிலிருந்தே அவரை தாத்தா என்று தான் அழைத்தாள். வசுந்தராவுக்கு இந்த உறவு முறை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இதையும் பல காரணங்களை முன்னிட்டு அசட்டையாக அனுமதித்திருந்தாள். ஜன்னல் திரையை நன்றாக ஓரமாக ஒதுக்கிவிட்டு தோட்டத்தில் பார்வையை அடிக்கடி அங்கே படரவிட்டு கொண்டு அவர் அவளுக்கு பலத்த உபசாரம் செய்து கொண்டிருந்தார். ஜாமீன் வாயிலே கரையுது என்று அவள் சொன்னதும் உச்சி குளிர்ந்து போனார். எல்லாத்தையும் நல்லா சாப்பிடு, உங்கள் அம்மா மாதிரி வயிற்றுக்கு வஞ்சனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மேஜை அருகே ஒட்டி கொண்டு நின்றார். கரண்டியால் ஜாமுனை வெட்டி அவள் வாயில் திணித்து கொண்டு ருசித்து விழுங்குவதை வேடிக்கை பார்த்தபடி நின்றவரால் பேசாது இருக்க முடியவில்லை. பாப்பா, அம்மா வீட்டில் இல்லை, ஒட்டு கேட்க ரத்தனாவும் அருகில் இல்லை. அதனாலே நான் சொல்ல விரும்புகிறேன். நிமிர்ந்து அவரை வியப்புடன் பார்த்தாள் சம்யுக்தா. உங்கள் அப்பாவுக்கு இந்த இனிப்பு பண்டம் ரொம்ப பிடிக்கும். குப்புசாமி இன்னும் ஒன்று கொண்டு வந்து போடுங்கன்னு பிரியமாக கேட்டு சாப்பிடுவார். நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். உணவு வகைகளில் அவருக்கு பிடித்ததெல்லாம் உனக்கு பிடிக்கிறது. நுனிக்காலை மடி மீது அழுத்தி கொண்டு குதிச்சா போல் அவரை இறங்குவார். அதே போல் நீயும் செய்கிற. அவர் நாட்காலியில் சாஞ்சிக்கிட்டு இடது கையாலே மோவாயை தாங்கிட்டு புத்தகம் படிப்பார். அதே போல் நீயும் உட்காந்துக்கிட்டு படிக்கிற. ஏதாவது கேட்கணும்னு தோணினா கீழ் உதட்டை கடிச்சிக்கிட்டு மெலிசா முறவழிப்பார். அதே போல் நீயும் செய்கிறம்மா. பெற்றவர்களைப் போல பிள்ளைகள் சாயலில் இருக்கலாம். அது இயற்கை நியதி. உனக்கு நல்லா ஞாபகம் வரும் முன் உன் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரே. அப்படி இருந்தும் அவரது பழக்க வழக்கமெல்லாம் உன்னை எப்படி வந்து தொத்திக்கிட்டது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கரண்டியால் வெட்டி துண்டமிட போயிருந்த தயிர் வடையை அப்படியே விட்டுவிட்டு விற்கென்று நிமிர்ந்து அவரை திகைப்புடன் பார்த்தாள். சந்தர்ப்பம் கிடைத்த போது அவளும் அவரிடம் சில சங்கதிகளை கேட்க விரும்பியது உண்மை. ஆனால் அதற்கு இதனால் வரை வாய்ப்பு கிட்டவில்லை. சில நாட்களாக மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த சங்கதியை இப்போது கேட்க துணிந்து விட்டாள். தாத்தா, நீங்கள் எனக்கு ரகசியமாக கொடுத்த அப்போவோட புகைப்படத்தை நான் மந்திர தாயத்தை போல என்னோட வச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் முகம் சரியாகவே தெரியலை. படம் ரொம்ப பழுப்படைஞ்சு போயிருக்கு. வேறு பெரிய படம் எதுவும் வீட்டில் கிடையாதா?
நிறைய இருந்துச்சு பாப்பா. உங்கள் அம்மா கோபத்துடன் எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று என்கிட்ட என் பெட்டியிலே பத்திரமா இருக்குது. உன் தாத்தா அறையிலே மேஜை மேலே சாய்ந்த வாக்கில் வச்சிருந்த அந்த படத்தை நான் சட்டுன்னு எடுத்து என் பெட்டியிலே ஒளிச்சு வச்சுட்டேன். உங்கள் அப்பா பெரிய மனுஷன்னு காட்டிக்காம பண்டிகை தினங்களில் எங்களோடு சும்மா கலந்து கொள்வார். ஒரு சமயம் வீட்டு வேலைக்காரங்க நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் எங்களோடு சேர்ந்து அந்த படத்திற்கு நின்னார். நான் உனக்கு கொடுத்தது அந்த குரூப் ஃபோட்டோவிலிருந்து அவர் படத்தை தனியாக கத்திரிச்சு எடுத்து தந்தது. எனக்கு உங்கள் அப்பா மேலே ரொம்ப பிரியம் பாப்பா. அவர் ரொம்ப நல்லவர். அவரது குழைந்த குரல் அவள் நெஞ்சை நிகழ செய்தது. தான் பார்த்து பழகி உறவை இனிமையாக அனுபவிக்க முடியாது போய்விட்ட அந்த பிரிவை எண்ணிய போது அவள் கண்களில் நீர் புரண்டது. அவரை போல கண்ணியமானவரை நாம் சந்திக்கிறது அபூர்வம் பாப்பா. துயரமும் பெருமையும் கலந்த ஒரு உணர்வில் அவளது நெஞ்சு வெம்பி தணிந்தது. கூடவே நிழலாக நின்ற தாயை விட சிறு வயதில் அவளை விட்டு மறைந்து போன அப்பாவின் மீது அவளுக்கு அதிகமானதொரு அன்பு இருந்தது. இப்போது அப்பா இருந்தால் என்று பல சமயங்களில் அவள் கற்பனையில் அவரை நினைத்து நெஞ்சு உருகியதுண்டு. தாத்தா, எனக்கு அப்பாவின் முகம் நிழல் போலதான் நினைவில் இருக்குது. எத்தனையோ தடவை நினைச்சு பார்க்கிறேன். அவர் உருவத்தை என்னால் நினைவில் கொண்டு வர முடியவில்லை. உங்ககிட்ட இருக்கிற அந்த போட்டோவை காட்ட முடியுமா? பாப்பா, கொண்டு வரேன். தோட்டத்து பக்கம் நீ ஒரு கண் வச்சுண்டிரு. திடீர்னு அந்த ரத்னா வந்து உள்ளே நின்னா காரியம் கெட்டுவிடும் சொல்லிவிட்டு மூச்சரிக்க பின்பக்கம் விரைந்தார். நாளேடு ஒன்றில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த படத்தையும் அதன் கூட பத்திரமாக பாதுகாக்கப்பட்டதொரு கடித உரையையும் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தார். நாளேட்டை பிரித்து கண்ணாடியும் சட்டமும் காத்து கொண்டிருந்த புகைப்படத்தை அவள் முன் மேஜை மேல் வைத்தார். நெஞ்சு படபடக்க வியப்பில் கண்கள் விரிய அவள் தன் தந்தையின் பெரிய அளவில் பளிச்சென்று தெரிந்த படத்தை ஊன்றி பார்த்தாள். சுருண்ட முடியும் கூர்மூக்குமாக அப்பா போட்டோவில் அழகாகவே தெரிந்தார். அந்த கண்களில்தான் எத்தனை சிரிப்பு! நேரில் அவரை பார்த்து விட்டது போன்றதொரு பிரமை. அவளது மார்பு தீவிரமாக துடித்தது. கண்கள் பணித்து போயின. அப்பா, என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க? நான் என்ன குற்றம் செய்தேன்? உறக்க கத்தி கேட்க வேண்டும் போன்றதொரு விவரிக்க இயலாத இத்துயரம் நெஞ்சை அமுக்க மெல்ல படத்தின் மீது இருந்த கண்ணாடியை விரல்களால் தடவினாள்.